ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்களோடு கூட செயல்பட்டு கொண்டு வருகிற எங்கள் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பெயரை நாங்கள் போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம், மாட்சிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, கடவுள் பாராட்டின அனைத்து தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த காலை பொழுது முதற்கொண்டு இம்மாலை வரைக்குமாக நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றின் எல்லா தயவுக்காக நன்றி பாராட்டுகின்றோம். ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் மாலை வழிபாட்டை நாங்கள் கலந்து கொள்ளவும், உம்முடைய இறை செய்தியை நாங்கள் கேட்கவும், உம்மை பற்றி நாங்கள் புகழ்ந்து பாடவும், உம்மோடு நாங்கள் பேசவும், எங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் நீர் தொடர்ந்து எங்களை செயல்பட்டு கொண்டு வருகிற தயவுக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலே முழுமையாக உம்முடைய வழியிடத்தில் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழியெடுத்து செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். கடவுளை போற்றுகின்ற வண்ணமாகும் இந்த மாலை வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலை 9வது பாமாலை பாடுவோம். பாமாலை 9வது பாமாலை.
காலை மாலை ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். சூரியன் உதிக்கு திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமார இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தழும்பியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகி கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியா கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களை மன்னித்து எவ்வித நீங்கியும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்த தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை பரத்து விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனியுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்லன். உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மீண்டுமாக இந்த மாலை வழிபாட்டை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மறைவாக நாம் செய்த பாவங்கள், சொல்லினாலும் செயலினாலும் செய்த பாவங்களை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக நாம் எங்கேயும் மறைந்து வாழவும் முடியாது. தாவீது கூறுவது போல, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்திற்கு சென்று நீர் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? ஆகினாலே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருப்பேன் என்று சொன்னார். என் இருதயத்தை எனக்கு சுத்திகரித்து நல்ல பாதையிலே நடத்தும் என்று அவர் கேட்டுக்கொண்டதை போல இந்த பாவரிக்கு ஜபத்தை நம்முடைய நிலையை நாம் உணர்ந்து, ஆண்டவரே, நானும் ஒருவேளை உமக்கு விரோதமாக மறைவாக சொல்லினாலும் செய்தினாலும் நான் செய்திருப்பேன் என்றால் என் பாவத்தை மன்னித்து மீண்டுமாக எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய வாழ்வையும் தருவீராக என்று ஆண்டுடைய பாதத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை சர்வல்லமுள்ள ஆண்டவரத்தில் மிக தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். இரண்டாவது பாவரிப்பின் ஜபத்தின் வழியாக நாம் அனைவரும் இரண்டாவது பாவரிப்பு ஜபத்தை இணைந்து நாம் சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவலுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டார்கள்.
வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றருளையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 23 வசனங்கள் 1 முதல் 6 வசனங்கள் முடிய. சங்கீதம் 23 வசனம் 1 முதல் 6 வசனங்கள் முடிய. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனை உமைக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின்படியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் திருப்பதி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சபையார் அமருங்கள். ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த பரிசுத்தமான நாளில் மாலை பொழுதில் பறவைகளைப் போல உன்னுடைய சரணாலயத்தில் வந்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும் ஆவலாய் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வசனங்களில் இருக்கின்ற ரகசியங்களை அறிந்து கொள்ள ஆவலாய் அமர்ந்திருக்கிறோம். பரத்திலிருந்து உமது ஞானத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தந்தையே. ஆமென். அமருவோம். இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி நாம் அனைவருக்குமே மிக பரிச்சயமான ஒரு பகுதி. நாம் நம்மளுடைய ஞாயிறு பள்ளியிலும் நம்மளுடைய வாலிப பிரயாணத்திலும் கூட நாம் ஒவ்வொரு நாளிலுமே நாம் தியானித்த ஒரு பகுதி. நாம் அனைவருமே நன்றாக கற்று அதை மனப்பாடமாக கூறுகின்ற ஒரு பகுதி. அப்படிப்பட்ட இருக்கிற பகுதியில் இருந்து இன்றைக்கு நாம் ஒரு சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள கடவுள் தாமே நமக்கு கிருபை செய்வாரா. சங்கீதம் 23. இந்த 23ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதமாக கருதப்படுகிறது. வேத வல்லுநர்கள் இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம் என்று கூறுகிறார்கள். அது மாத்திரம் அல்லாமல் தாவீது தன்னுடைய வாழ்விலே நடந்த காரியத்தை எல்லாம் நினைவூட்டும் வண்ணமாக இந்த பகுதியை எழுதியிருக்கிறார் என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஏன்ஷியன்ட் வெஸ்ட் ஏசியா, அதாவது ஆதி மேற்கு ஏசிய பகுதியிலே ராஜாக்களை எல்லாம் எப்படி
போற்றுவார்கள் அல்லது அவர்களை எப்படி கருதுவார்கள் என்றால் மெய்ப்பர்களாக ராஜாக்களை கருதுவார்கள். உதாரணத்திற்கு இன்றைக்கு நம்மளுடைய பகுதியிலே நாம் நம்மளுடைய ஆட்சியாளர்களாக இருக்கிறோம். அதை நாம் நம்மளுடைய வழக்க சொல்லாக பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட் என்று நாம் நம்மளுடைய நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக நாம் கூறுகிறோம். அதே மேற்கு ஏசிய பகுதியிலே தங்களுடைய ராஜாக்களையும் பிரபுக்களையும் அவர்கள் எப்படி அழைப்பார்கள் என்றால் மெய்ப்பர்கள் என்று அழைப்பார்கள். இங்கே தாவீதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தரை தன்னுடைய ராஜாவாக பிரதிபலிக்கும் வண்ணமாக 1ஆம் வசனத்திலே கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று கூறுகிறார். கடவுளை தன்னுடைய ராஜாவாக தன்னுடைய பிரபுவாக அவர் எண்ணுகிறார். எதற்காக? ஏனென்றால் 2ஆம் வசனத்திலே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். மேற்கேசிய பகுதியிலே மிக நிறைந்த பகுதிகளாக நிறைய பகுதிகள் எல்லாமே பாலைவனங்களும் வனாந்தரங்களும். அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே மெய்ப்பனானவன் தன்னுடைய ஆடுகளை எல்லாம் தன்னுடைய ஆடுகளுக்கு உணவுகளை அளிக்கும் வண்ணமாக அந்த ஆடுகளுக்காக புல்லுள்ள இடங்களில் இந்த ஆடுகளை வழிநடத்தி செல்வார். தாவீது இந்த பகுதியிலே தன்னுடைய இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய முன்னோர்களை கடவுள் எப்படி தங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் மீட்டு கொண்டு செங்கடலை 2ஆக பிரித்து பார்வோனுடைய பார்வையிலிருந்தும் அவர்கள் கொலை தேட வந்த பகுதி நேரத்திலும் கூட கடவுள் எப்படி இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்திலிருந்து கானான் தேசத்துக்குள்ளாக அழைத்து வந்தாரோ அதை நினைவூட்டும் வண்ணமாக 2வது வசனத்திலே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று கூறினார். அவர் 3வது வசனத்தில் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரணத்தில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என் கூடவே இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று கூறுகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே இந்த பகுதியிலே தாவீது இந்த வார்த்தைகளை கூறுகின்ற பொழுது தன்னுடைய வாழ்நாளிலே தான் கடந்து வந்த பாதைகளை நினைப்பூட்டுகிறார். தாவீது சிறு பையனாக இருக்கின்ற பொழுது கோலியாத்திடனே சண்டை போட்டு கர்த்தருடைய கிருபையினாலே கோலியாத்தை வென்றார். பின்பாக உங்களுக்கு அனைவருக்குமே நன்றாக தெரியும், தாவீதுக்கும் சவுலுக்கும் உண்டான பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்நாளே கடினமான பகுதிகள், கஷ்டமான பகுதிகளெல்லாம் என்று கடவுள் என்னை வழிநடத்தி வந்து என்னை தேற்றி என்னை ஆற்றி வழி நடத்தி வந்தார். அதற்காக கடவுளை நான் எப்பொழுதும் துதிப்பேன். அவருடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது இப்படியாக கூறுகிறார். 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எப்படி ஒரு மெய்ப்பனானவன் தன்னுடைய ஆடுகளை கோலும் தடியும் வைத்திருப்பார்கள். எதற்காக என்றால், கோல் எதற்காக வைத்திருப்பார்கள் என்றால், ஆடுகள் முன்பாக செல்லும், மெய்ப்பனானவன் பின்பாக வருவான். அப்பொழுது அந்த கோலின் மூலமாக ஆடுகளுக்கு வழிகாட்டும் வண்ணமாக ஒரு கோலையும் தடியை அந்த ஆடுகளுக்கு ஒரு ஆபத்து நேரிட்டால் அந்த தடியை வைத்து அந்த ஆடுகளை காப்பாற்றுவது. இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம் நமக்கு எது கோலும் எதுவும் தடியுமாக இருக்கிறது என்றால், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே இப்படியாக இருக்கிறது. சங்கீதம் 119 9வது வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. ஒரு மேய்ப்பனானவன் எப்படி தன்னுடைய மந்தைகளை தன்னுடைய ஆடுகளை கோலும் தடியும் வைத்து அதை பாதுகாத்து அதுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறாரோ, அதே போல ஒரு கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்மளுடைய வாழ்விலே கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய சாட்சிகளையும் நாம் பாதுகாத்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார். 5வது வசனம் முக்கியமான ஒரு வசனம். இந்த நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்ற வசனமே 23ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் சத்ருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த 5வது வசனத்திற்கு நான் என்ன ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன் என்றால் அபிஷேகம். கடவுளுடைய அபிஷேகத்தை நாம் எப்படி கருதுகிறோம்? அபிஷேகம் என்றால் என்ன? இந்த பகுதியிலே தாவீது கடவுளை ஒரு மேய்ப்பராக, மனித குலத்தை ஒரு ஆடுகளாக, ஆட்டு மந்தைகளாக கருதுகிறார். அப்படி கருதி எழுதுகின்ற இந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஒரு மேய்ப்பனானவன், இன்றைக்கு நாம் மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் அல்லது உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் ஆடுகளை வைத்து பராமரித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக செம்மறி ஆடுகள். அந்த ஆட்டை பாதுகாக்க அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு மேய்ப்பனானவன் அந்த ஆட்டினுடைய தலையிலே எண்ணெயை பூசுவார்கள். இந்த ஆட்டினுடைய தலையிலே எண்ணெயை பூசுவார்கள். எதற்காக என்றால் 3 காரியத்திற்காக அந்த ஆட்டினுடைய தலையிலே மேய்ப்பனானவன் எண்ணெய்களை பூசுவார். அந்த 3 காரியத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவது, ஒரு ஆற்றுக்கு மேய்ப்பன் எண்ணெயை எதற்காக பூசுகிறான் என்றால், அந்த ஆட்டினுடைய தலையிலே இருக்கின்ற மயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். அதில் எந்த ஒரு சிக்கும் அல்லது எந்த ஒரு பின்னல்களும் பின்னி இருக்கக்கூடாது. அதற்காக அந்த ஆட்டினுடைய தலையிலே எண்ணெய்களை வைத்து அதை வாரி விடுவார்கள். அப்படி அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை கவனிக்காவிட்டால் அந்த ஆடானது ஒரு புதருக்குள்ளே செல்லுகின்ற பொழுது, தன்னுடைய உணவுக்காக இங்கும் அங்குமாக அலைந்து திரிகின்ற பொழுது, அது முள்ளிலோ அல்லது புதிரிலோ போய் அதனுடைய மயிர் சிக்காக இருக்கின்ற காரணத்தினால் அது அந்த பகுதியிலே சிக்கிக்கொள்ளும். இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம் அறிந்தும் அறியாமலும் ஒரு சில நேரத்திலே கடவுளுடைய வசனத்தையோ அல்லது கடவுளுடைய ஞானத்தையோ பெற்றுக்கொள்ளாமல் நாம் கடன் என்கின்ற ஒரு பிரச்சனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம். நம்மளுடைய வாழ்விலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஞானத்தையும் வழிநடத்தலையும் நாம் ஒரு சில நேரத்திலே அதை சரியாக அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் கடன் பிரச்சனை என்கின்ற வாழ்க்கையிலே நாம் அதிகமாக மூழ்கி விடுகிறோம். அதன் உச்சக்கட்டமாக இன்னும் நிறைய மக்கள், எத்தனையோ மக்கள் கடன் தொல்லையினால் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செல்வேன், எங்கே செல்ல முடியும், என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி பார்க்க முடியும், எப்படி பாதுகாக்க முடியும் என்பதை கடன் தொல்லையினால் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் மரித்து போயிருக்கிறார். எப்படி ஒரு மேய்ப்பன் ஆட்டை சரியாக பராமரிக்காமல் மாட்டுக்கு தேவையான எண்ணெயை தலையில் பூசி அதை பாதுகாக்காமல் இருந்தானோ, அதன் மூலமாக அந்த ஆடு புதிரிலே சென்று அது மரித்துவிடும் அல்லது அங்கே மாட்டிக்கொள்ளும். அதே போல மனிதர்களாகிய நாம் கடவுளுடைய கிருபையை, கடவுளுடைய அபிஷேகத்தை பெறாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் பிரச்சனைகளும் பாடுகளிலும் நாம் சிக்கிக்கொள்வோம். ஆடு எப்படி புதிரிலே கொன்றதோ அதே போல மனிதர்களாகிய நாமும் கடன் பிரச்சனை, தோல்விகள், பிற பிரச்சனைகளே நாம் மாட்டிக்கொள்வோம். இரண்டாவதாக, எதற்காக ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டுக்கு எண்ணெய் வைக்க வேண்டும் என்றால், முதலாவது நாம் பார்த்தோம், அதனுடைய தலையிலே எந்த ஒரு சிக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக. இரண்டாவதாக எதற்காக என்றால், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதனுடைய சுவாச பகுதியிலே, அதனுடைய மூக்கிலே பிற பறவைகளும் பிற பூச்சிகளும் வந்து முட்டையிடும். அதனுடைய மூக்கு பகுதியிலே முட்டையிடுகின்ற பொழுது அதிலிருந்து புழுக்கள் உண்டாகி அந்த ஆடானது தன்னுடைய சுவாசத்தை சரியாக எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால் அது இங்கும் அங்குமாக அலைந்து ஒரு பாறையிலோ அல்லது செவிற்றிலோ போய் தன்னுடைய முகத்தை வைத்து தேய்த்து அதன் மூலமாக இரத்தம் வந்து அந்த ஆடானது இறந்துவிடும். ஒரு மேய்ப்பன் அந்த ஆட்டிற்கு தேவையான ஒரு எண்ணெயை தலையில் தேய்க்கின்ற பொழுது அதனுடைய சுவாச பகுதியிலே மூக்கிலே இருக்கின்ற புழுக்களும்
பிற கிருமிகளும் அந்த எண்ணெய் வழியாக கீழே விழுந்துவிடும். அதன் மூலமாக அந்த ஆட்டு தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும். இன்றைக்கு மனிதர்களாகிய நாமும் பல பயம், பலவிதமான தோல்விகள், பலவிதமான இன்னல்களிலே நாம் அலைந்திருக்கிறோம். ஆட்டுக்கு தேவையான அந்த ஒரு பகுதியிலே, மூக்கு பகுதியிலே கடவுள் இந்த மேய்ப்பனானவன் எண்ணெயை போட்டு அந்த புழுக்களை எடுக்காவிட்டால் அந்த ஆடானது மடிந்து விடும். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற காலகட்டத்திலும் இந்த கொரோனா என்கின்ற தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் ஆலயமும் நமக்கென்று ஒரு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும், கட்டாயம் நாம் சமூக இடைவெளியை பின்பற்றி அமர வேண்டும், கட்டாயம் நாம் வெளியே வருகின்ற பொழுதும் உள்ளே செல்கின்ற பொழுதும் சானிடைசர்கள் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடுகளை கடவுள் நமக்கு அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது ஆலயங்கள் மூலமாகவோ கொடுத்திருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய கிருபையை, கடவுளுடைய அபிஷேகத்தை நாம் பெறாவிட்டால் இந்த மெய்ப்பனுடைய ஆடு எப்படி தன்னுடைய சுவாச பகுதியில் ஏற்படுகின்ற ஒரு பூச்சியின் பாதிப்பால் மடிந்து விடுகிறதோ, கடவுளுடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் நாம் அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாக சென்றுவிடும். மூன்றாவதாக, எதற்காக ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆட்டுக்கு தேவையான எண்ணெயை, அபிஷேகத்தை பூச வேண்டும், தலையை எண்ணெயை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால், ஆட்டினுடைய காது அல்லது ஆட்டினுடைய கண்ணிலே ஒரு சில கிருமிகள் அல்லது புழுக்கள் இருக்கின்றது மூலமாக அது மீண்டுமாக அந்த பகுதியிலே இருக்கின்ற, காதிலே இருக்கின்ற பூச்சி அல்லது புழுக்கள் மூலமாக அது உள்ளேயே தங்கி இருந்து அந்த ஆட்டை இங்கும் அங்கும் எங்கும் செல்ல முடியாமல் அதை சூழப்படுத்தி அதை மடிந்து விடும் அந்த ஆடானது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து ஒரு ஆடு, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து ஆடை பாதுகாத்து கொள்ள மெய்ப்பனானவன் எண்ணெயை எடுத்து அந்த ஆட்டினுடைய தலையிலே அபிஷேகம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவாகிய நாம், ஆடுகளாகிய நாமும் கடவுளுடைய அபிஷேகத்திற்காக, கடவுளுடைய கிருபைக்காக நாமும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால், கடவுளுடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. கடவுளுடைய அபிஷேகத்தினால்தான் இன்றைக்கு நாம் ஜீவனுடன் நாம் ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய இருப்பிடங்களிலிருந்து முகநூல் வழியாக இந்த செய்திகளெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியில் செய்தியை பார்க்கின்ற பொழுது உலகமெங்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் மடிந்து போயிருக்கிறார்கள் இந்த கொரோனா என்கின்ற தொற்று நோயின் மூலமாக. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கொள்ளை நோயும் பாழாக்கும் நோய்களிலும் இருந்தும் கடவுளுடைய அபிஷேகத்தினால், கடவுளுடைய கிருபையினால் நாம் இன்றைக்கு ஜீவனுடன் நன்றாக இருக்கிறோம். கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை நாம் சுதந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு அழைப்பை தான் கடவுள் உங்களையும் என்னையும் நம்மளை அழைக்கிறார். நான் முதலாவது சொன்னேன், ஒரு மெய்ப்பனானவன் ஒரு ஆட்டுக்கு எண்ணெயை ஆட்டினுடைய தலையில் வைத்து அபிஷேகம் பண்ணுவது எதற்காக என்றால், அதனுடைய தலையிலே இருக்கின்ற மயிர்கள் எல்லாம் சிக்கு விழுந்து விடக்கூடாது. ஏனென்றால் அதன் மூலமாக அந்த ஆடு எந்த ஒரு புதிர் அல்லது முள்செடியிலோ சிக்கி கூடாது என்பதற்காக. ஏனென்றால் புதிர் அல்லது முச்செடியிலே சிக்கின்ற பொழுது அங்கே ஏற்படுகின்ற அந்த காட்டுத்தீயின் நிமித்தமாக அந்த ஆடானது மரித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு செல்லாமல் இருப்பதற்காக ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு தலையிலே எண்ணெய் அபிஷேகம் பண்ணுவான். இரண்டாவதாக, அதனுடைய சுவாச பகுதியிலே ஏற்படுகின்ற அந்த புழுக்களும் பூச்சிகளின் மூலமாக அந்த ஆட்டுக்கு எந்த ஒரு நோயும் எந்த ஒரு வியாதியும் வராத காரணத்திற்காக ஒரு மெய்ப்பனானவன் அந்த ஆட்டினுடைய தலையிலே எண்ணெயை வைத்து அபிஷேகம் பண்ணுவார். மூன்றாவதாக, அந்த ஆட்டில் இருக்கின்ற காது பகுதியிலே எந்த ஒரு தொற்று நோய்களும் எந்த ஒரு புழுக்களும் முட்டையிட்டு அதன் மூலமாக அந்த ஆடு மடிந்து போகக்கூடாது என்பதற்காக ஒரு மெய்ப்பன் அந்த ஆட்டினுடைய தலையிலே எண்ணெயை அபிஷேகம் செய்வான். அப்படியெல்லாம் செய்யாமல் இருந்தால் ஆடு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் என்றால், எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 13. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம்
13 நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டு இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும் வண்ணமாக கடவுள் ஆபிரகாமுக்கு தந்த மகன் ஈசாக்கு, ஆபிரகாம் வயது சென்ற காலத்தில் 100 வயதான பின்பு சாராளின் மூலமாக ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் ஈசாக்கு. அப்படிப்பட்ட அந்த ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாம் பிரியமா இருக்கிறானா அல்லது கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறானா என்பதை சோதிக்கும் வண்ணமாக கடவுள் ஆபிரகாமிடத்தில் ஒரு கட்டளை இடுகிறார். உன்னுடைய மகனை எனக்காக பலி செலுத்து என்று சொல்லி ஆபிரகாமும் தன்னுடைய மகனும் தன்னுடைய வேலையாட்களும் கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு மலை உச்சியின் மேல் கடவுள் தங்களுக்கு சொன்ன பகுதிக்கு செல்லுகிறார்கள். செல்லுகின்ற பொழுது தன்னுடைய வேலையாட்களை எல்லாம் வெளியே நிறுத்திவிட்டு ஆபிரகாம் அந்த மலையை கண்ட உடனே அந்த கழுதையில் இருந்து இறங்கி தன்னுடைய மகனையும் பலி செலுத்துவதற்கான கட்டைகளையும் நெருப்புகளையும் எடுத்து மலையின் மேல் செல்லுகிறான். அப்பொழுது தன்னுடைய மகன் ஈசாக்கு கேட்கிறார், தந்தையே, நாம் பலி செலுத்துவதற்கு கட்டைகள் எல்லாம் இருக்கிறது, ஆடுகள் எங்கே? அப்பொழுது ஆபிரகாம் சொல்கிறான், ஆடுகளை கர்த்தர் தருவார் என்று சொல்லி பின்பாக மலை உச்சியிலே சென்ற பொழுது தன்னுடைய மகனை கர்த்தருக்கென்று ஜீவபலியாய் கொடுப்பதற்கு அங்கே அமர வைத்து தன் மீது கட்டைகள் எல்லாம் வைத்து அவனை வெட்டுவதற்காக தன்னுடைய கைகளை ஓங்குகிறார் ஆபிரகாம். அப்பொழுது பரத்திலிருந்து வருகின்ற சத்தத்தை ஏறெடுத்து பார்த்தது பின்பாக ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு தேவையான ஒரு அபிஷேகத்தை செய்யாவிட்டால், ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு தேவையான எண்ணெயை தன்னுடைய ஆடுகளுடைய தலையிலே வார்க்காவிட்டால், அந்த ஆடானது புதிரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற நிலைமையிலே இன்றைக்கு மனித குலமே ஸ்தம்பித்திருக்கிறது. மனிதர்களாகிய நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கின்றோம். இந்த கொரோனா என்கின்ற தொற்று நோயிலிருந்து நாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது என்பதை கூட நாம் தெரியாமல் நாம் இருக்கிறோம். ஒரு வழி இல்லாமல் நாம் அமர்ந்திருக்கிறோம். கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த தொற்று நோயிலிருந்து விடுதலை பண்ண கடவுள் நமக்கு கிருபை செய்வார். எப்படி ஒரு ஆட்டுக்கு தேவையான எண்ணெயை வாய்த்து அதனுடைய ஜீவ ஆயுசு நாட்களை மெய்ப்பனானவன் பாதுகாக்கிறாரோ, மனிதராகிய நாமும் நம்மளுடைய ஆயுசு நாட்களை பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய ஆயுசு நாட்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள, நாம் இன்னும் நீண்ட நாட்கள் வாழ கடவுளுடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தால், சங்கீதம் 119 105வது வசனத்திலே இப்படி இருக்கிறது. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105வது வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எப்படி தாவீது தன்னுடைய மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் உம்மது கோலும் உம்மது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னானோ, அதே போல இன்றைக்கு நாமும் மரண இருளிலே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எது நமக்கு கடவுளுடைய அபிஷேகத்தை, கடவுளுடைய அனுக்கிரகத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள உதவும் என்றால், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதவசனம். அப்படியாக நாமும் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தின் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ள கடவுளுடைய திருவசனத்தை ஏந்தியவர்களாக, கடவுளுடைய திருவசனத்தை தியானிக்கிறவர்களாக, அதை பார்த்துக் கொள்வர்களாக வாழ்ந்தோமானால் கடவுளுடைய இரக்கத்தையும் அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுள் தாமே நமக்கு கிருபையும் அபிஷேகத்தையும் தந்தருள்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் மெய்ப்பனான தந்தையே, ஆடுகளைப் போல நாங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூடவே இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று உமது வேதத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றும் வண்ணமாக நாங்கள் இந்த கொரோனா என்கின்ற தொற்று நோய் காலகட்டத்திலும் கூட எங்களுடைய ஊரவின் மக்கள்
எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் நாங்கள் பிரிந்து வாழ்கின்ற ஒரு காலகட்டத்திலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக, உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை ஆரி தேற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களுக்கு தீபமாகவும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்க நீர் எங்களுக்கு அருள் புரிய விடுமாய் செபிக்கிறோம். நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு பாதையிலும் உம்முடைய அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிறைத்து எங்களுடைய தலையிலே நீர் எண்ணெயை வைத்து அபிஷேகம் பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தைரியமாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனை 8 மணிக்கும், 3வது ஆராதனை 10 மணிக்குமாக நாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கடினமான சூழ்நிலைகளிலே நம்முடைய தமிழக அரசு சட்ட விதியின் அடிப்படையிலேயும் அவர்கள் கொடுத்திருக்கிற வழிகாட்டின் பேரிலேயும் இப்படித்தான் நம்முடைய வழிபாடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகினாலே அதை அடிப்படை கொண்டு சபை மக்கள் அனைவருமாக இந்த ஆராதனையை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த தளர்வுகள் முழுமையாக தளர்க்கின்றப்படுகிற வரைக்குமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 6 மணிக்கும், அதைத் தொடர்ந்து 2ஆம் ஆராதனை 8 மணிக்கும், 3வது ஆராதனை 10 மணிக்குமாக காலை ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கும் மாலை ஆராதனை இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையும் சரியாக 6:30 மணிக்கு அது நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இந்த 3 ஆராதனையிலேயும் கலந்து கொள்வதற்கு மக்கள் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு நம்முடைய ஆராதனையிலே குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட குறுகிய அளவில் தான் நமக்கு மக்களுடைய எண்ணிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாம் கருத்தில் கொண்டு கடந்த வாரத்தில் நீங்கள் எப்படி 3 ஆராதனை கலந்து கொண்டீர்களோ அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 3 ஆராதனையில் நீங்கள் அந்தந்த விருப்பப்பட்ட நேரத்தில் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனாலே வருகிற காலங்களிலே இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு முகக்கவசம் அணிந்து கொண்டு வெளியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பதிவு நோட்டிலே நீங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்பு உங்களுடைய பெயரையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் பதிவு செய்ய வேண்டும். அங்கே சானிடைசர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் உங்களுடைய கைகளை சுத்தம் செய்து கொண்டு ஆலயத்திற்குள்ள வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்திற்குள்ளாக வருகிறவர்கள் உங்களுடைய காலணிகளை, செப்பல்ஸ்களை ஆலயத்திற்கு வெளியே நீங்கள் கலர்ச்சி விட்டு வந்து அமரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் என்கிற விதத்திலே 3 ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரம் நடைபெற்றது. அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் சபை மக்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் யாவருமிருந்து கீர்த்தனையிலே 5வது கீர்த்தனை பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரை நமஸ்காரம் என்கிற பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது நாம் ஆண்டவருக்காக காணிக்கைகளை படைப்போம். Tiruavadara Namaskaram
மறுவினில் மாண்டோர் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். ஜெபம் செய்வோம். எங்கள் இரட்சகரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவே, மீண்டுமாக இந்த மாலை ஆராதனையில் பங்கு பெற நீர் கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். எவ்வளவோ சிரங்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் படுகிற வேதனைகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய குடும்ப பாரங்கள், எங்களுடைய பலவீனங்களிலே நீர் எவ்வளவாக எங்களோடு கூட இறைந்திருக்கிறீர் என்பதெல்லாம் நாங்கள் நினைத்து நாங்கள் பார்த்து நன்றி செலுத்துகிறோம். காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி இசைந்து வாழக்கூடிய வகையிலும் கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். இன்னும் கூட ஆண்டவரை நாங்கள் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இருக்கிறதெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, முழு தளர்வுகளும் எங்களுக்கு நீக்கப்பட்டிருந்தாலும் வேலைக்கு செல்கிற பொழுது, பயணம் செய்கிற பொழுதும், பலவிதமான பணிகளில் ஈடுபடுகிற பொழுதெல்லாம் ஆண்டவரை நாங்கள் மிகவும் கவனத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலங்களை நாங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் தாமை கிருபித்தாரும். குறிப்பாக சிறு பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காலங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த மோசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நாங்கள் முழுமையாக வெளியேற்றப்பட, விடுதலையாக்கப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கின்றோம். வேலை செய்கிற மக்கள், உழைக்கிற மக்கள், பாடுபடுகிற மக்கள், பயணப்பட்டு செல்லக்கூடிய பல்வேறு இடங்களிலே மக்கள் சென்று கொண்டு வருகிற பயணங்களிலே உடைய கிருபை மட்டுமாக இருப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களுடைய பலவீனங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரை இந்த கொரோனா தொற்று நோய் நிமித்தமாக பல்வேறுமான சிரமங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, பலவீனமான காலங்களிலே, சுகவீனமான காலங்களிலே வீடுகளிலே இருந்து ஆண்டவரை சுகம் பெற்று வருகிற அருமையான பெரியவர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, சபையினுடைய பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டும் என்று நம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த காலங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் இதோடு கூட இணைந்து வாழ்வதற்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இன்னும் நாங்கள் வெளிப்படலாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த காலை நேரம் முதற்கொண்டு இந்த மாலை வரைக்குமாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம். எல்லா நாசங்களுக்கும், மோசங்களுக்கும், தீமைகளுக்கும், வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கும் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்து மக்களையும் விலக்கி காத்து கொண்டமைக்காக உங்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். ஐயா, உடைய கருத்தில் கொடுக்கிறோம். என் தேவன் என்னை எப்பொழுதுமாக மேய்த்து கொண்டிருக்கிற கடவுள், என்னை எப்பொழுதுமாக நடத்துகிறவர் நீர். பல்வேறுமான சூழ்நிலைகளையும் பலவீனமான மரண போராட்டங்கள் வருகிற பொழுதும் நீர் எங்களை தேற்றுகிறவர் நீர். ஒருவேளை மரணத்துடைய கடைசி காலங்கள் கூட உமோடு கூட நினைத்தெடுக்க செய்கிறவர் என்று நாங்கள் 23ஆம் சங்கீதத்தில் நாங்கள் வாசித்ததை சிந்தித்ததை போல, நான் மரண இருளில் பள்ளத்தாக இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீனோடு கூட இருக்கிறேன், முது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்வதை போல நீர் எங்களை தேற்றுகிறீர். ஆண்டவரே, பல்வேறுமான கடினமான பாடுகள், கஷ்டமான சூழ்நிலைகள், வியாதியின் படுகைகள், அவமானமான சூழ்நிலைகள், தவிர்க்கப்பட்டிருக்கூடிய நீர்நிலைகள், விரட்டப்பட்டிருக்கூடிய நிலையெல்லாம் ஆண்டவரை இப்படிப்பட்ட பல்வேறுமான நிலையிலிருந்து கர்த்தர் எங்களை இப்படி கோலினாலும் தடினாலும் எங்களை தேய்ச்சி எங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிற தெய்வக்காக நான் செலுத்துகிறோம். ஏனென்றால் நம்முடைய வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுலடைகளில் மேய்க்கிறவர் என்று தாவீது சொல்வது போல நீரும் எங்களை மேய்க்கிறீர். ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நல்ல வாழ்க்கை எங்களுக்கு நீ தந்து நடத்துகிறவர், எங்களை தேற்றுகிறவர்,
எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவராக இம்மட்டுமாய் எங்களை காத்துக்கொண்ட தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் புகழ்களையும் நாங்கள் செலுத்துகின்றோம். உடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய குடும்பத்துடைய தேவைகளை இம்மட்டமாக நீ சந்தித்து கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொருடைய சம்பாத்தியத்தை சம்பாதி கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை வேலை இல்லாமல் இந்த காலங்களில் கஷ்டப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல வேலையை நீங்கள் தாருங்கள் ஆண்டவரே. அது மூலியமாக கிடைக்கக்கூடிய வருவாய்களெல்லாம் வைத்துக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தை பராமரித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே ஆண்டவரை உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். பல்வேறுமான நகரங்களிலே, தொழில் கூடங்களிலே இப்படி தொற்று நோய் நிமித்தமாக ஆண்டவரை வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வீடுகளிலே இருந்து ஆண்டவரை மிகுந்த வேதனையோடு கூட கஷ்டப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே எல்லாருக்கும் சுகம் பெற்று அவரவர்களுடைய வேலைக்கு திரும்ப சென்று மீண்டுமாக பிழைக்க சம்பாதிக்க ஆண்டவனை கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு அநேக காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது என்று ஆண்டவரை மிகுந்த ஏக்கத்தோடும் வேதனையோடும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தேவைகளையும் சந்தியுங்கள் ஆண்டவரை. எந்த ஒரு குடும்பத்தின் மக்களும் தனிப்பட்ட மக்களும் ஆண்டவரை மிகுந்த வேதனையோடு இருக்கக்கூடிய மக்களையும் இப்படி கருத்து கொடுக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் இல்லாதபடி கட்டுத்தாமே பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாரும். வீடுகளில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவளுக்கு முழுமையான விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து, என் ரட்சகர் எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார், அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமானோம் என்கிற வேத வசனத்தோடு ஆண்டவரே எல்லாரும் உமக்காக சாட்சி நிற்க ஆண்டவர் கிருபித்தார். நம்மிடத்தில் வந்தவர்கள் யாரும் இதுவரைக்கும் வெறுமையாய் திரும்பி சென்றது கிடையாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. நம்மிடத்தில் வந்தவரெல்லாம் சுகம் பெற்றார்கள். எல்லாருடைய வாழ்க்கையுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட திரும்பி சென்றார்கள். எல்லாரும் சுகம் பெற்று ஆண்டவரை பின்பற்றி வந்தார்களே, அதே போல யார் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு நீதாமே பரத்திலிருந்து எல்லாருக்கும் பதிலை கொடுத்து ஒரு பெரிய விடுதலையை நீர் கொடுத்து ஒரு மாற்றத்தை கொடுத்து ஆண்டவரே கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நீர், கண்ணீரை நீர் துடைத்து எல்லாருக்கும் வேண்டிய ஒரு பெரிய மகிழ்ச்சியும் விடுதலையான வாழ்வை நீ தந்திர வேண்டும் என ஜெபிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை காத்துக்கொண்டீர் ஆண்டவரே. குறிப்பாக இந்த காலை நேரம் முதற்கொண்டு இந்த மாலை வரைக்குமாக இரவு வரைக்குமாக நாங்கள் எல்லா முயற்சிகளிலே உடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய கருத்தில் கொடுக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தமாய் எதையெல்லாம் கேட்கப்படுகிறீர்களோ அவை எல்லாவற்றும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியே ஆண்டவரை இயேசுவின் நாமத்திலே உடைய மகிமில்ல நாமத்தை கொண்டு எல்லா விதத்திலையும் ஆண்டவரை நாங்கள் கெஞ்சி நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லாருடைய தேவைகளை சந்தியும். குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கட்டும், பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கட்டும், பேர பிள்ளைகள் மனநிறைவோடு இருக்கட்டும், பெற்றோர்கள் சுகமாக இருக்க வேண்டும், பணியாற்றுகிற மக்களுடைய வாழ்க்கையில் திருப்தி அடைய வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சியோடு ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எல்லாவற்றையும் கிருபை தங்கிருக்கட்டும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த முகநூல் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். எங்கெங்க இருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாருடைய செவிகளிலே அவருடைய சத்தம், நம்முடைய சத்தம் கேட்கப்பட்டு ஆண்டவர் பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் கொடுக்க ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகம் தொடர்ந்து வழிநடத்துவதாக, நம்முடைய பிரசனம் தொடர்ந்து எல்லோரும் கூட இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய அபிஷேகத்தோடு கூட நாங்கள் வாழுகிற பொழுது எந்த விதமான சீர்கேடுகளும் வந்துவிடாது என்கிற அந்த தைரியத்தோடு கூட ஆண்டவரே அவைகளை நாங்கள் முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொண்டு அவை எங்கள் வாழ்க்கையில் முழுமையாக சூழ நின்று எங்களை பாதுகாத்துவதற்காக நீர் கொடுக்கின்ற அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்று வாழ ஆண்டு தாமே நீ கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக இந்த ஆராதனை கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசிக்கிறோம். இரவு நேரத்தை எங்களுக்கு நல்ல நேரமாக மாற்றித்தாரும், நல்ல நித்திரை தாருங்கள். நீ தருகிற புதிய பலத்தோடு கிருபையோடு நாங்கள் புதிய நாளை நாங்கள் பார்த்து நன்றி செலுத்தி எங்களுடைய பணிகளையும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை நாங்கள் தொடர கர்த்தர் கிருபை தாரும். எல்லா நாசங்களுக்கும், மோசங்களுக்கும், வன்கண்களுக்கும், பொறாமைகளுக்கும், போட்டிகளுக்கும், வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கும், விக்கணங்களுக்கும் இருந்து எல்லாவற்றுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி காத்துக்கொண்டு தாவீது சொல்வது போல என் மரணங்களில் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரோடு கூட இருக்கிறீர் என்று சொல்வதை போல நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக அந்த தைரியத்தோடு ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்திக் கொள்ள நடையிட ஆண்டவர் கிருபை தரவேன் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர் சுவாமி உமது கரத்திலே வாங்கி நாங்கள் உமக்கே படைத்திருக்கிற இந்த காணிக்கையும் கட்டத்தாமை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து அங்கீகரிப்பீராக.
எல்லா கணத்தையும் மகிமையும் துதிகளையும் நாங்கள் தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக நம் அனைவரிலிருந்து பாமாலை 326வது பாமாலை பாடல். பாமாலை 326வது பாமாலை.
இரட்சகரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவே, மீண்டுமாக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் நாங்கள் படைக்கின்றோம். நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற இனிமேலும் செய்ய போகிற அனைத்து தயவுகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கிருவிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பாதுகாப்புகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, அநேக ஆயிரம் மக்களுக்கு நீதாமே தாயும் தந்தையுமாயிருந்து போஷித்துக் கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி பாராட்டுகின்றோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் நீர் எங்களை மேய்த்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து தயவுக்காக நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து உடைய தூய பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட திருப்பெயரினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிற சுவாமி. புறப்பட்டு செல்கிறார்கள். சுகபத்திரமாய் இல்லம் சேர்ந்து உங்கள் நன்றி பாராட்ட ஆண்டு தாமே கருவித்தார். நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். அதை பின்பற்றி நாங்களும் தொடர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.